Hi guys, welcome back to my channel. இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஆன்டிமைக்ரோபியல் ஆக்டிவிட்டி வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங். இந்த ஆப்பில் வந்து நம்மளுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லைனா கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்க ஆப்பு, நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு தேவையான ப்ராடக்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மைக்ரோபியல் ஆக்டிவிட்டினா இப்போது ஃபஸ்ட்டு வந்து பிக்மெண்ட்ஸ் வச்சு தான் அதை கண்டுபிடிப்பாங்க. அந்த மைக்ரோப்ஸ் வந்து லைவாக இருக்கா இல்லை ப்ரெசென்ட் ஆயிருக்கா இல்லை ஆப்சென்ட் ஆயிருக்கான்னு அதனால பிக்மெண்ட் பார்க்குறாங்க. பிக்மெண்ட்ஸ் ப்ரொடியூஸ்டு தி கலர்ஸ் தட் வி அப்சர்வ்ட் அட் ஸ்டெப் ஆஃப் அவர் லைஃப்ஸ். இப்போது அந்த மைக்ரோப்ஸ் வந்து ஆக்டிவில் இருந்துச்சு இல்லை அது லைவாக இருக்குன்னா அங்கே வந்து பிக்மெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதை தான் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிக்மெண்ட்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் ஈச் ஒன் ஆஃப் த ஆர்கானிசம் இன் த வேர்ல்ட் அண்ட் பிளான்ட்ஸ் ஆர் த பிரின்சிபல் ப்ரொசீஜர்ஸ். இப்போது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்க்கும் ஒரு பிக்மெண்ட்ஸ் இருக்குது. எக்ஸ்பெஷலி இப்போ லீஃப் வந்து எதனால் க்ரீன் கலரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் குளோரோஃபில்ன்ற ஒரு இது ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதனால தான் வந்து லீஃப் க்ரீன் கலரில் இருக்குது. அதே மாதிரி ஒரு கலர்லேயும் ஒரு மைக்ரோப்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தேர் ஆர் இன் லீவ்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ், ஆல்சோ ப்ரெசென்ட் இன் ஸ்கின், ஐஸ் அண்ட் அதர் அனிமல் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் இன் பாக்டீரியா அண்ட் ஃபங்கை. இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பிக்மெண்டேஷன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் பிக்மெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று நேச்சுரல் பிக்மெண்ட்ஸ், சிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ். நேச்சுரல் அண்ட் சிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் மெடிசின்ஸ், ஃபுட்ஸ், கிளாத்ஸ், ஃபர்னிச்சர், காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் இன் அதர் ப்ராடக்ட்ஸ் ஆல்சோ. இப்போது இதோட மெட்டீரியல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் பார்த்திங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் plant material, extraction, isolation and estimation. நேச்சுரல் பிக்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் கேரக்டரிஸ்டிக்ஸில் படி தான் இந்த நேச்சுரல் பிக்மெண்ட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் குளோரோஃபில்ஸ், கெராட்டினாய்ட்ஸ், பியூரின்ஸ், ஃப்ளாவின்ஸ் அண்ட் ஆந்தோசையானின். இந்த மாதிரி நேச்சுரல் பிக்மெண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து எப்படி டிஸ்க் வந்து டிஃப்யூஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மாதிரி ஒரு பெட்ரி பிளேட்டில் வந்து அந்த மைக்ரோ ஆர்கானிசம் ஆக்டிவிட்டி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இது வந்து மைக்ரோபயாலஜியில் வந்து பண்ணுவாங்க. டிஸ்க் டிஃப்யூஷன் அசேன்னு சொல்லுவாங்க, கிராஸ் ஸ்ட்ரீக் அசே. இது வந்து ஸ்ட்ரீக் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரீக் மெத்தட் மூலயமா தான் அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கா ஆப்சென்ட் ஆயிருக்கா நம்ம கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு வந்து இனாக்குலேட் இண்டிகேட்டட் மைக்ரோபான் அகரை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணி வச்சுருப்பாங்க. டிஸ்க் கண்டெய்னிங் ஆன்டிமைக்ரோபியல் ஏஜென்ட் பிளேஸ்டு. ஆன்டிமைக்ரோபியல் ஏஜெண்ட்டை வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. இன்குபேஷன் டைம் நடக்கும். க்ரோத் ஆஃப் இண்டிகேட்டர் ஆர்கானிசம் இன்ஹிபிட்டட் அரவுண்ட் த டிஸ்க். இப்போது எதுக்காக இந்த ஆன்டிமைக்ரோபியல் ஆக்டிவிட்டி வந்து நம்ம பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணுது. அப்போது அதுக்கு அகைன்ஸ்டாக, ஆன்டினாலே அகைன்ஸ்டு. ஸோ அந்த மைக்ரோ ஆர்கானிசம்க்கு அகைன்ஸ்டாக நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஆன்டிமைக்ரோபியல் ஆக்டிவிட்டி பண்ணுறோம். இப்போ இந்த செகண்ட் பிளேட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸையும் அதோட ஆன்டி ஏஜென்ட்டையும் நம்ம இது பண்ணிட்டோம். இன்குபேஷன் டைமில் அதில் க்ரோத் இருக்கா இல்லையா. இப்போது சப்போஸ் அதில் எந்த க்ரோத்துமே இல்லைன்னா மைக்ரோ ஆர்கானிசம் வந்து அதை இன்டேக் பண்ணிக்கல. சப்போஸ் அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து நம்ம கொடுக்குற ஆன்டி ஏஜெண்ட் வந்து அதோட ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்னா அதோட க்ரோத் இருக்கும் அங்கே. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இன்ஹிபிஷன் ஜோன். growth inhibitor of the indicator stain at top, no inhibition of the indicator stain at bottom. மேலே வந்து க்ரோத் இருக்குது, கீழே வந்து க்ரோத் இல்லை. ஸ்ட்ரீக்கிங் டூ இண்டிகேட்டர் மைக்ரோப்ஸ் ஆஃப்டர் க்ரோத் ஆஃப் த டெஸ்ட் மைக்ரோப். ஸ்ட்ரீக்கிங் டெஸ்ட் மைக்ரோபான் ஆகார். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எப்படி இந்த மெத்தடை பார்க்குறாங்கன்னா 2 to 3 identical colonies are picked from the line and transferred to the broth
The tube is incubated for the bacteria to grow. The incubation density is standard using standard NC Fahrenheit standard. A cotton wipe dipped into the incubation suspension is swabbed over the entire surface of agar to give a land culture. 6 millimeter diameter wells are made. 5 ml extract is put into well labeled wells, incubated at 37 degrees Celsius for 24 hours. Zone of inhibition. இந்த மாதிரி zones வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா தான் மைக்ரோவோட ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னு சொல்ல முடியும். Analysis of antimicrobial activity of Carota. The antimicrobial activity was assessed by disk diffusion method. The zone of inhibition was assessed. Room temperature for இப்போது இந்த மைக்ரோப்ஸ்ன்னு கிடையாது, எந்த மைக்ரோப்ஸ் வந்து அதில் ப்ரெசண்ட் ஆகிருந்தாலும் அந்த டிஸ்க் மெத்தட் மூலயமா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்படி அந்த மாதிரி பண்ணோன்னா என்ன மைக்ரோப்ஸ் வந்து அதில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு ஆப்சண்ட் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.